மச்சாண்டி என்னடா ஆட்டம் காமிச்சிட்டு இருக்க? எல்லாரும் குளிர்காலத்துல இதானே மாமா வைப்பாங்க. அப்புறம் என்ன ஒரு கேள்வி? இத வச்சுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடணும். விதோன் போதும். அண்ணே சும்மா டைம் பாஸ். ஆமா, டிராபிக்னு சொல்லி அப்படி இப்படின்னு இவ்ளோ நேரம் ஆக்கிட்டாங்க. இதுல நீ வேற இருந்து ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்க. மாறு, என்னென்ன ரூம்னு பார்த்து போகட்டு. ரூம் போயிட்டு பிரஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதானே, அதெல்லாம் பாத்துக்கலாம் வானே. சரி, அப்பனா வாங்க அவங்கவுங்க ரூமுக்கு போகலாம். ஆமா ஆமா பிள்ளைங்களா, எல்லாரும் போங்க. ஏங்க அந்த ரூம் நம்பர்லாம் சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு கீ எடுத்து கொடுங்க. தோ தாரேம்மா. ரூம் நம்பர் எத்தனைங்க? ரூம் நம்பர் 45ல இருந்து 48 வரைக்குமா? பிள்ளைங்களா எல்லாருக்கும் கேட்டுச்சுல? கரெக்டா யார் யாருக்கு எந்தெந்த ரூம் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கவியும் மருமகனும் ஒரு ரூமு. அப்புறம் அத்தை நான் உங்க கூட. அப்படியா, சரிம்மா நீ என் கூட இரு. மவல்லே, தப்பிச்சு ஓடவா பாக்குற? இருடி. அம்மா, நானும் உங்க கூட தங்குறேன். ஐயோ, நீயும் என் கூட தங்குறியா? சரிடா. அப்ப நேத்ரனும் மருமகளும் என் கூட. பிதுன் செல்லம் யார் கூட தங்க போற? உங்க அம்மா கூடயா இல்லாட்டி என் கூடயா? உங்க 2 பேர் கூடயும் இல்ல. எங்க 2 பேர் கூடயும் இல்லையா? பின்ன யார் கூட தங்க போற? என்னோட அன்பான அழகான அண்ணனும் அண்ணியும் இருக்காங்களே, இதுக்கு மேல யார் வேணும்? அவங்க கூட தான் தங்க போறேன். ஐயோ, எங்க ரூம்ல வந்து தங்க போறானா? என் பிளான் மொத்தத்தையும் சொதப்பிடுவானே. விதோன், அங்கெல்லாம் போக கூடாது. அங்கெல்லாம் போக கூடாதா? ஏன் ஏன் நான் போக கூடாது? நான் போவேன். என்னோட அழகான அன்பான அண்ணியும் அண்ணனும் இருக்கும்போது எனக்கு என்ன, நான் போவேன். போறாம பிடிச்சவ, உனக்கு வேணா நீ வா. என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா? விதோன், அக்கா சொல்றத கேளு. ஆமா, இவெல்லாம் ஒரு அக்கா, இவ சொல்றத நான் கேட்கணும். மச்சான் டேய். என்ன மாமா, நீங்களுமா? நான் அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேன், வா. ஐய, என்னால முடியாது. நான் அண்ணா அண்ணி கூட தான் போவேன். ஐயோ, இவ ஒருத்த. பாவம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு குடும்பத்தையே கூப்பிட்டு வந்தவ இப்ப எப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிறா பேர். இத்தனையும் நேரம் என்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க? நான் பார்த்ததும் திரும்பிட்டு இருக்காங்க. சுப்பா லோக கல்ல. டேய், என்னடா நீ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் மாமா? அவங்க இப்பதான்டா மேரேஜ் ஆன கப்புள்ஸ். அவங்க ரூம்ல போய் இருக்கிறேன்னு சொல்ற? மாமா சும்மா இருங்க. டேய், ஏன்டா கத்துற? பின்ன என்ன மாமா, புதுசா கல்யாணம் ஆனவங்களாமே. இது வரைக்கும் இந்த வீட்டுல இவங்க இல்லவே இல்லை, இன்னைக்குதான் வந்திருக்காங்க. சும்மா இருங்க மாமா, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது சரி. ஆமா, நான் அவங்க கூட தான் போய் தங்குவேன். டேய், அவங்களோட ஹனிமூனை நம்ம டூர் ஆக்கி வந்திருக்கோம். நீ என்னடானா இல்லாத சேட்டையெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிற? மாமா சும்மா இருங்க. அடப்போடா, உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க என்ன பேசினாலும் நான் அண்ணன் அண்ணி கூட தான் போய் தங்குவேன். அண்ணனும் அண்ணியும் வாங்க, நம்ம போகலாம். விதோன், அத்தை சொல்லுங்க. வா, நீ அத்தை கூட ரூம்ல தங்கிக்கோ. வா. இல்ல இல்ல, நான் அண்ணன் அண்ணி கூட தான் தங்குவேன். வா, உனக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாம் வச்சு தரேன். எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாமே. ஃபோன்ல கேம் விளையாடுறியா? நீ பப்ஜி விளையாடுவல, அது விளையாடுறியா? ஃபோன் தாரேன். வேண்டாம் வேண்டாம். பின்ன என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். அத்தை, என்ன இப்போ? நான் அண்ணன் அண்ணி கூட தங்கிக்கிறேனே, அதுக்கு ஏன் நீங்க எல்லாரும் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசிட்டு காரியம் இல்ல. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிக்கிறான். சரி விடுமா, அவனுக்கு பிடிச்ச இடத்துலயே போயிருக்கட்டும். ஏங்க? வீட்டு பாத்துக்கலாம். சரிங்க. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, கொஞ்ச நேரம் அத்தை கூட வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணா நீ ரூமுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? வா. ஓகே அத்தை, வாங்க போகலாம். அப்பாடி, அவனே ஒரு வழியா மழை இறங்கலாம். ஆமாண்டி சுடர், எப்படியாவது பேசி இவன் மனசை மாத்தணும். ஆமாண்டி. இவையெல்லாம் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்குதாவ. ஆனா ஏன் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த நேத்திரனும் நவமித்திரம் ஒரே ரூம்ல எல்லாம் போய் கிடக்க போறாங்க. நான் எப்படி பிரிப்பேன்? பிரிக்கிறதுக்கு எதுவும் திட்டம் கூட போட முடியலையே. சீ, நான் இனி இந்த சுடர் கூட தான் நடக்கணுமோ? ஐயோ, எனக்கு தலை எழுத்து. இந்த சுடர் பெண்ணையே எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த ஆண்டவன் எனக்கு யார பிடிக்காதோ அவிய கூட தான் இருக்க வைப்பான். அடடே, ரூம் அடிப்பொலி. நல்லாதான் இருக்கு. என்னங்க,
உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரூமு? எனக்கு பிடிச்சா உனக்கு என்ன, பிடிக்கலாட்டி உனக்கு என்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் வாய், நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன். புடி. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. இந்த திமிர் பேச்சு எல்லாத்தையும் இங்க இருந்து போறதுக்குள்ள மூட்டை கட்டி தூக்கி போடுறேன். அவளும் அவன் மூட்டை கட்டுறதும். பார்க்க தானே போறீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. இவளுக்கு வேற வேலை இல்ல, எனக்கு போயிட்டு ப்ரஷ் பண்ணணும். அவளுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எனக்குமா? ஆமாமா, போங்க. ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்குல்ல, போங்க போய் செய்யுங்க. நம்ம டூருக்கு வரல, வேலை செய்ய வந்திருக்கோம். அதனால நீங்க வேலை பார்த்து தான் ஆகணும். பெட்டுன்னு போங்க போங்க. பே. அட்டிங் கொஞ்சம் இடைவெளி ஒரு மோதல் செய், எதிர்வழி ஒரு மோதல் செய், இடைவெளி இது காதல் செய், ஓ ஸ்நேகிதா. ஏய் எங்க போறீங்க? விட்ரி. எங்க போறீங்க நீங்க? ஜெய் விடுன்னு சொன்னேன். முடியாது. இங்க பார் கவி, நான் ப்ரஷ் பண்ணணும், என்னை விடு. அப்படியா? சரி போங்க, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. பைத்தியக்காரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம கட்டி பிடிச்சிட்டு இருந்தான்னு தெரியல. ஹலோ, ஓவரா பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கட்டிப்பிடிப்பேன். என்ன அங்க ஒரே புலம்பல்? போயிட்டாங்க. ஓகே, இவங்க எப்படி இருந்தாலும் ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டு குளிச்சுட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ள நம்ம பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். மச்சான் டேய், சொன்னா கேளுடா. எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, ஏன் மாமா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் அங்க போயிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா ஒரு ஆளை பார்த்து, அதுக்குள்ளேயே நான் ரூம் எல்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருந்துச்சு மாமா. அதான்டா, எல்லா ரூமும் நல்லா இருக்கும். வா, நீ எங்க கூட இரு. உங்க கூட வந்து இருக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அண்ணி அண்ணன் ரூம்ல தான் நான் ரொம்ப நேரம் இருப்பேன். ஏண்டா, எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு புரியல? அதெல்லாம் எனக்கு புரியும். அப்புறம் என்னடா? எனக்குன்னு தனியா பிரைவசி என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா நானு? டேய் மச்சான், என் கூட ஒட்டிக்கிட்டுறேன்னு நான் எப்பயும் சொல்லியிருக்கேனா? அவங்களுக்காக வந்ததுடா இது. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. ஐய, நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, அங்க ஒரு ஓரமா இருப்பேன். அந்த ஓரம் இங்க வந்து இரு. எது, உங்க கூட ரூம் இல்லையா? ஆமா, இந்த பாரு, எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோ. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கோம், ஒழுங்கா வந்துரு விதுன். ஏய் அட்டிங். மச்சான் டேய். மாமா டேய், புரிஞ்சுக்கூடா. விதுன், ஏய் அது சும்மா. மரியாதை எல்லாம் பேசாத விதுன். தோ பாரா, மரியாதைய பத்தி யார் பேசுறதுன்னு. இங்க பார் விதுன், ஒரு லெவல் வரைக்கும் தான் நான் அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பத்திரக்காளியா ஆக்கிடாத. மாமா, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பத்திரகாலன் மேட்ரு. எப்பா சாமிங்களா, நான் போறேன். நீங்க 2 பேரும் இங்க வந்து அடிச்சுக்கோங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் நடக்காது. ஆனா அக்கா ஏன் உங்களை ஒட்டிக்கிட்டு நிக்குது? என்னடி ஒன்னும் இல்லப்ப. இவ்ளோ கிட்ட வந்து நிக்கிற? ஏதாச்சும் வேணுமா என்ன? உன் தலை ஃப்ரேம்ல இடம் இல்லாததுனால கிட்ட வந்து நிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ஓ, இதான் சான்ஸ். உடனே இவர் பொங்கிக்கிட்டு வராரு. சரி, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்களா? யாரு? அர்க்கானியும் அனினாவும் தான். ஆமா, விളിச்சாங்க. கொஞ்ச நேரம் தான் பேசணும். அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்னும் வருண் பேசாமலே இருக்காங்களாமே. அர்க்கான் கிட்ட தானே? ஆமா. ஏன் பேசாமலே இருக்காரு? நீங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏய், அது இப்பவும் ஞாபகம் வச்சிருக்காரா? பின்ன ஏய் பாவம், அர்க்கானி தாங்க மாட்டா. தண்டனையா அனுபவிச்சு தானே ஆகணும். நான் தான் உன்னை பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுட்டேன். அவன் அப்படி விட மாட்டான். அவனை பத்திலாம் உனக்கு தெரியாது. நிஜமா, நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன்டி. அதுதான் நான் பண்ற தப்போன்னு தோணுது. நீ அடுத்தடுத்து தப்பு பண்றதுக்காகவே நானே வழிவகுத்து கொடுக்கறேன். என்னத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. யாரு என்ன தப்பு பண்ணா? அர்க்கானி அக்காவும் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் மாமா சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அக்காவை மன்னிச்சு விட்டுறதா பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்ப அர்க்கானி அக்காவும் நம்ம அக்காவும் தான் ஏதோ பண்ணிருக்கு. இந்த குந்தாணி என்ன வேலை காணிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்மளே கேட்டுடலாம். 2 பேரும் என்னத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவன் இருக்கிறத ஞாபகம் இல்லாம ஏதேதோ பேசிட்டனே. ஐயோ, இனி என்ன சமாளிக்கிறது? மாமா, சொல்லு மச்சான். என்னத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ அக்கா தப்பு பண்ணிட்டா, அர்க்கானி அக்காவும் தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு இந்த குந்தாணி என்ன பண்ணி வச்சா? அது ப்ளீஸ் சொல்லக்கூடாது. தேங்க்யூ. நல்லா சிரிச்சு கொடி, பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு. இப்போ திட்டாத, விதுன் பக்கத்துலயே தான் இருக்கான். கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ.
என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு மாத்திரம் தெரிஞ்சுக்காத. நல்லா சிரிச்சு சமாளி. போடா. ஏய் கையாண்டி விட்ட. ஏன் கையை ஏன் விட்டேன்னு கேக்குறேன். ஏன்டா கைப்பிடி. ஏன் கைய பிடிடின்னு சொன்னேன். ஐயே பையனுக்கு வட்டு. ஆமா வட்டுதான். கைய மாத்திரம் நீ இப்ப பிடிக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் ஐயா உய்யாலாம் இல்ல. கைய மாத்திரம் நீ இப்ப பிடிக்கலன்னா விதன் கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன். ஏய் கத்தாத. அப்ப நான் கைப்பிடி. ஏன் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். போதுமா? இப்ப சூப்பர். போதும் போதும். ஐயே காண்டாம இருக்கும். மூஞ்சி ஆளையும் பாரு. பைத்தியமாடா நீ? ஆமா ஆமா. ஐயே பிடி. இதுங்க ரெண்டும் என்னமோ பேசுது, ஆனா ஒன்னும் புரியல. நான் இங்க ஒன்னு கேட்டா அதுங்க ரெண்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் ஜோடியா கை கோத்துக்கிட்டு. என் மாமா என்னமா ஆக்டிங் பண்றான். நல்லா தானே பேசுறான். ஏதோ இது வரைக்கும் பேசவே பேசாத பையன் மாதிரியே பேசுவான். என் ஆள் கூட பேச விடுடான்னு. இவனை நம்பிடவே கூடாது. யோ மாமா, என்ன மச்சான்? இது என்ன லச்சிருப்பு? சும்மா. வழி இது தொடச்சுக்கோ. ஓகே மச்சான். சரி வா நம்ம எல்லாரும் ரூமுக்கு போகலாமா? போகலாம் போகலாம். உங்க ரூம்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அண்ணன் கூடயும் அண்ணி கூடயும் போய் நான் இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஆமா ஆமா நீ நல்லா என்ஜாய் பண்ணுவ. ஆனா மாமாவும் அக்காவும் தான் நல்லா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னும் இல்ல மச்சான், ஒன்னும் இல்ல. வா போகலாம். ஓகே மாமா. ஏக்கா நான் எவா போலாம்? எருமா மாடு.